இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு கருவா பட்டை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த பட்டை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமையலுக்காக நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது, வாசனை திரவியமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காட்டு கருவா பட்டை அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மருந்துக்காக உபயோகப்படுத்துகின்ற மிக முக்கியமான பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். காட்டு கருவாப்பட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு யுனானி மருத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு மருந்துன்னு சொல்லலாம். காட்டு கருவாப்பட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு விகிதங்களில் இருக்கக்கூடிய மாறுதல்களை சரி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மருந்து அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல நிறைய கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமிலங்கள் இருக்கிறத பார்க்குறோம். சில கொழுப்பு அமிலங்களுடைய வேலை உடல் வறண்டு போகாமல் பாதுகாப்பது, சில கொழுப்பு அமிலங்களுடைய வேலை தோலுக்கு கீழே இருந்து வெளியிலிருந்து இருக்கக்கூடிய வெப்பமோ குளிரோ உடலை பாதிக்காமல் பாதுகாத்து கொள்வது, சில கொழுப்பு அமிலங்கள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது, சில கொழுப்பு அமிலங்கள் உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் இதயம், சிறுநீரகம், நுரையீரல், மூளை இதற்கு மேலே படர்ந்து அதற்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பாதுகாக்கிறது. ஸோ கொழுப்பு உணவுகளோ அல்லது கொழுப்பு அமிலங்களோ உடலில் இல்லை அப்படின்னும் போது நிறைய பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறத பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுகின்ற சில மாறுதல்கள் நமக்கு இதய நோய்களையும் அல்லது இரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் சில நேரங்களில் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கொழுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த காட்டு கருவாப்பட்டையை சொல்லலாம். இன்றைக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரையை ஆயுள் முழுவதும் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரு நிர்பந்தம் பெரும்பாலும் ஒரு 50 வயதுக்கு மேலே இதய நோய் கொண்டவர்களுக்கோ அல்லது 50 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் அனைவருக்குமே வழங்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த அறிவுரையின் பேரில் அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும்போது வேகமாக வயதாகின்ற ஒரு வேளையும், சில நேரங்களில் வேகமாக வயதாவது மட்டுமல்லாமல் மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய பாதிப்புகளும் வேறு விதமான நோய்களும் கூட ஏற்பட்டு வருகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இயற்கையான முறையில் பக்க விளைவில்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதங்களை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு காட்டு கருவாப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்துனே சொல்லலாம். ஒரு 50 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர், ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த காட்டு கருவாப்பட்டையுடைய சூர்ணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த காட்டு கருவாப்பட்டை பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு 100 நாட்கள் இந்த காட்டு கருவாப்பட்டையுடைய அந்த பாலை செய்து சாப்பிட்டு அதன் பிறகு இரத்த பரிசோதனை செய்து பார்த்தாலே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது பெண்களுக்கு அதீதமான உடல் பலவீனமும், முகத்தில் பொலிவற்ற ஒரு தன்மையும், முகம் கருமையடைந்து இருக்கக்கூடிய விஷயங்களும், அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடலில் நிறைய உடலை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் ஏற்பட்டு விடுறதை பார்க்க முடியும். கருவாய்ப்புண் மற்றும் கருவாய் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் அல்சர், சர்விக்கல் கேன்சருக்கு ஆரம்ப நிலை பிரச்சனையாக இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயற்கையான முறையில் இதை குறைப்பதற்கு, குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு நம்ம பார்க்கும்போது இந்த காட்டு கருவாப்பட்டையை நம்ம சொல்ல முடியும். ஒரு 5 கிராம் அளவுக்கு காட்டு கருவாப்பட்டை, 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர்னு எடுத்து கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த காட்டு கருவாப்பட்டை பாலை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பும் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக உடலில் நல்ல மாற்றங்களும், படிப்படியாக மிகப்பெரிய அளவில் இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைந்து போவது மட்டுமல்லாமல் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் உடலில் ஏற்பட்ட பலவீனம், இடுப்பு வலி, தலைமுடி கொட்டக்கூடிய பாதிப்புகள், உடல் சோர்வு, தூக்கமின்மை, கடுமையாக ஏற்படக்கூடிய உடல் பலவீனங்கள் அனைத்துமே குறைந்து உடலுடைய ஆரோக்கியமும் முகத்துடைய ஆரோக்கியமும் பொலிவும் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
மூன்றாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பசியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு. காலை உணவாக ஒரு 4 இட்லி சாப்பிட்றேன் சார், அதுக்கப்புறம் எனக்கு இரவு வரையிலும் பசிக்கவே மாட்டேங்குது. இரவு கூட சாப்பிட வேண்டுமே அப்படிங்கிற பிடிவாதத்தில் தான் சாப்பிட வேண்டி இருக்கே தவிர நிறைய நேரங்களில் என்னால் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடிவதில்லை. இரவு நேரங்களில் உணவாக பழங்களை மட்டுமே எடுத்து தூங்குகின்ற வழக்கம் கூட ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். பசி இருக்கிறது, ஆனால் உணவை பார்த்தாலே ஒரு குமட்டல் இருக்கிறது, சரியாக என்னால் சாப்பிட முடியலை, பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு 5 நிமிடம் கழித்து மீண்டும் பசிக்கிறது, பசிக்கிறது, சாப்பிட முடியாமல் சிரமப்பட வேண்டிய தொந்தரவும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களை குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு கை மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காட்டு கருவாப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய பால் தான். ஒரு 50 மில்லி அளவுக்கு பால் எடுத்து 100 மில்லி அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதில் காட்டு கருவாப்பட்டையுடைய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த பாலை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். படிப்படியாக உணவின் மேல் இருக்கக்கூடிய நாட்டம், ருச்சியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நாக்கில் ஏற்படுகின்ற எரிச்சல், தேவையற்ற வறட்சி, தொண்டை வறட்சி, இரவில் என்னால் தூங்க முடியல சார், இரவில் தொண்டை ரொம்ப வறண்டு போகுது, அப்போ நான் எழுந்து தண்ணீர் குடிக்க வேண்டியதாக இருக்குது, மூச்சு அடைப்பது போல் எனக்கு தொந்தரவு ஏற்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். வயிறு உபசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு பானை போல ஆகிவிடுகிறது உணவு உண்ட உடனேயேன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், கீழ் வழியாக வாயு பிரிவதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சில நேரங்களில் மலம் முழுதான செரித்த உணவுகளோடு செல்லக்கூடிய மனமாக இல்லாமல் மிகவும் வளைந்து செல்லக்கூடிய மனமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, உணவு உண்ட உடனேயே மலம் கழிக்க வேண்டும் இருக்கக்கூடிய உந்துதல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையற்ற பதட்டம், மனதில் ஏற்படுகின்ற ஒரு படபடப்பு தன்மை, குறிப்பாக இரவு நேரங்களில் நடுவில் திடீர்னு விழித்து எழுந்து கொள்வது, அந்த நேரத்தில் நெஞ்சு துடிப்பு ரொம்ப படபடன்னு இருக்கக்கூடிய அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவை அனைத்தையுமே குணமாக்கக்கூடிய அழகான ஒரு கைமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு கருவாப்பட்டையை நம்ம சொல்ல முடியும். காட்டு கருவாப்பட்டையை பொறுத்தவரையிலும் இதை நம்ம யாருமே மருந்தாக சாப்பிடணும்னு ஒரு அவசியம் இல்லை. இன்றைக்கி எவ்வளவோ மூலிகை தேநீர்கள் இருக்குது. அதுபோல் காட்டு கருவாப்பட்டை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து 100 மில்லி பால் 200 மில்லி தண்ணீரோடு சேர்த்து கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த மூலிகை பாலை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் வாழ முடியும். எங்கள் கருத்தை திணிக்கவில்லை. கடவுள் இல்லை என்பதை பெரியார் ஒரு இயக்கமாகவே நடத்தினார். அண்ணாவை பொறுத்தவரையிலும், அவரை ஒட்டி என்னை பொறுத்தவரையிலும் இந்த கருத்தை நாங்கள் ஒரு இயக்கமாக நடத்த விரும்பவில்லை. நேரு நாத்திக கொள்கை உடையவர்தான், ஆனால் அவர் அதை ஒரு இயக்கமாக நடத்தவில்லை. அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பித்த பிறகு கடவுள் இல்லை என்ற வாதத்தை நாங்கள் முன்வைப்பதில்லை. அண்ணாவோ நானோ நாத்திக கொள்கை உடையவர்கள்தான் என்பதை மறுக்க தேவையில்லை. ஆனால் எங்கள் கருத்தை மற்றவர்கள் மீது நாங்கள் திணிக்க முயன்றதில்லை. சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8 இந்த தேதியை நாம் மறக்க முடியுமா? இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கனவு அது. சுதந்திர இந்திய வரலாற்றில் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அது. அன்றுதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பண மதிப்பு நீக்க நடவடிக்கை அறிவித்தார். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட தினம் அது. அந்த தினம் நாட்டையே உலுக்கியது. மக்கள் பரிதவித்தார்கள், அலைமோதினார்கள். தாங்கள் வைத்திருந்த பணம்
செல்லாமல் ஆகிவிடுமோ என்று தவித்து போனார்கள். முக்கியமாக ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் சிறுவாடு சேர்த்து வைத்திருந்த பணமெல்லாம் என்னவாகும் என்று துடிதுடித்து போனார்கள். அந்த நாட்கள் மறக்க முடியாதவை, இந்திய வரலாற்றினுடைய கருப்பு பக்கங்களில் எழுதப்பட வேண்டியவை அந்த நாட்கள் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அந்த நாட்களில் மக்கள் தெரு தெருவாக அலைந்தார்கள். ஏடிஎம் மையங்களில், வங்கிகளின் முன்னால் நீண்ட கியூக்கள் நின்றன. ஒரு மிகப்பெரிய போர் நடந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு யுத்த காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமும் அவலமும் மிக்க ஒரு சூழல் எங்கெங்கும் நிலவியது. எதிர்க்கட்சிகள் எச்சரித்தன, கண்டனங்கள் தெரிவித்தன, ஊடகவியலாளர்கள் எச்சரித்தார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள், சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்தார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த முடிவு என்பது இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் என்று. அது மட்டுமல்ல, அந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அழிவை இது கொண்டு வரப்போகிறது என்று அப்போதே எச்சரித்தார். ஆனால் இந்திய அரசாங்கம் எவருடைய குரலையும் கேட்கவில்லை. இந்திய பிரதமர் எவருடைய ஒரு நியாயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. மக்களுடைய துயரங்கள் அவருடைய இதயத்தை அசைத்து பார்க்கவில்லை. என்ன நடந்தது? 100க்கும் மேற்பட்டோர் வங்கிகளில் ஏடிஎம் வாசல்களில் நின்றபோது தங்களுடைய ஒட்டுமொத்த இன்னுயிரை ஈந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எங்கெங்கும் வேலை இழப்புகள், பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன. பணப்புழக்கம் அடியோடு நின்று போனது. இன்னொரு புறம் நீங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வடிவில் வங்கி பரிவர்த்தனைகளை செய்யலாம் என்றால் அந்த நாட்களில் எல்லோரும் ஏடிஎம் மையங்களை நாடிய போது பல ஏடிஎம் மையங்கள் மூடப்பட்டு விட்டன. இன்னும் சொல்லப்போனால் புதிய ரூபாய் நோட்டுகளை அதில் வைப்பதற்கான வசதி இல்லை என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் என்றால் அதை பயன்படுத்தக்கூடிய சர்வர்கள் ஜாமாயி நிறைய இடங்களில் அதுவும் வேலை செய்யவில்லை. மருத்துவமனைக்கு கட்டுவதற்கு கூட பணம் இல்லாமல் நோயாளிகள் இறந்து போனார்கள். வட இந்தியாவில் பல இடங்களில் இடுகாட்டில் பிணங்களை எடுப்பதற்கு கூட பணம் இல்லாமல் போனது. பல திருமணங்கள் நின்று போயின. அதோடு மட்டுமா, ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு கட்டணம் கட்ட முடியாமல் பெற்றோர்கள் பரிதவித்தார்கள். வீட்டு வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை பலருக்கு ஏற்பட்டது. இப்படி நினைத்து பார்க்க முடியாத துயரங்கள். ஆனால் நாட்டினுடைய நலனுக்காக இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு பிரதமர் கூறினார். இது ஒரு நாட்டிற்காக செய்கிற தியாகம் என்று சொன்னார். அதில் சிலர் நம்பவும் செய்தார்கள், இந்த நாட்டிற்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை வரப்போகிறது, அதற்காக நாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்குமோ என்று. ஆனால் என்ன நடந்தது? அன்றைக்கு பிரதமர் என்ன சொன்னார்? 2 லட்சியங்கள் அடையப்படும் என்று சொன்னார். ஒன்று, கணக்கில் வராத கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார். நிறைய பேர் அங்கு வரி கட்டுவார்கள். அதன் மூலமாக தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்கு அவர்கள் டாக்ஸ் கட்டுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வருவாய் இந்திய அரசிற்கு கிடைக்கப் போகிறது என்று சொன்னார். இன்னொரு புறம் கள்ள நோட்டுகள் ஒழிக்கப்பட்டுவிடும். தீவிரவாதம் வளர்வதற்கு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கள்ள நோட்டுகள் தான் காரணம், கள்ள நோட்டுகளை ஒழித்து விடுவோம் என்றார். அப்பொழுதே பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்தார்கள், கள்ள நோட்டு என்பது இது கருப்பு பணம் என்பது அது பண வடிவில் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அது நிலங்களாகவும் சொத்துக்களாகவும் பங்குச்சந்தையிலும் அந்நிய முதலீடுகளிலுமாக அது இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் பிரதமர் இதை கேட்கவில்லை. பணத்தை யாரோ மூட்டை மூட்டையாக கட்டி வீட்டில் வைத்திருப்பார்கள் என்று அவர் நம்பினார். விளைவு இன்றைக்கு கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. அன்று மதிப்பிழக்கம் செய்யப்பட்ட பணத்தில் 99% பணம் வங்கிக்கு திரும்பி வந்துவிட்டது என்று. எப்படி நடந்தது? கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் பணம் இது கருப்பு பணம் ஒழிக்கப்படும் என்றெல்லாம் பிரதமர் சொன்னார். ஆனால் 1% பணம் கூட ஒழிக்கப்படவில்லை. அதோடு மட்டுமல்ல, அந்த புழக்கத்தில் இருந்த பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்பு 15.44 லட்சம் கோடி. அதில் மதிப்பிழக்காமல் வங்கிகளுக்கு மீண்டும் வந்துவிட்ட பணம் என்பது 15.31 லட்சம் கோடி. அப்படி என்றால் திரும்பி வராத பணம் வெறும் 13,000 கோடி மட்டுமே. ஆனால் இதற்காக எவ்வளவு பொருள் செலவு! புதிய நோட்டுகளை அச்சடிக்க மட்டும் 6,783 கோடி ரூபாய் செலவானது. அதோடு மட்டுமல்லாமல் அதை எடுத்து செல்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட செலவு நம்முடைய உள்நாட்டு பொருளாதார உற்பத்தி ஜிடிபியில் 2% குறைந்தது. இது கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார இழப்பை இந்த நாடு சந்தித்தது. இந்த 2.25 லட்சம் கோடி ரூபாய் என்பது ஒரு சாதாரண தொகை அல்ல. இந்த 2.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பின் மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வேலை இழந்திருப்பார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது.
அப்படி என்றால் நாட்டையே பேரழிவிற்கு ஆளாக்கிய இந்த செயலின் மூலமாக யாருக்கும் எந்த பயனும் இல்லை, ஆனால் அழிவும் வீழ்ச்சியும் மட்டும் நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கிற போது நிச்சயமாக இந்த பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய பேரழிவை இன்றைக்கு இந்த நாடு சந்தித்திருக்கிறது. இதற்கு இந்திய பிரதமர் முழு பொறுப்பேற்க வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. வேறொரு நாடாக இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பே அங்கு நிகழ்ந்திருக்கும். பணமதிப்பு நீக்கம் என்பது என்றென்றைக்கு மறக்க முடியாத வரலாற்றுக்கு ஒரு கொடூரம் என்பதை நாம் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். சாதி பிரிவுகள் தமிழ் சமுதாயத்தை புற்றுநோய் போல பற்றிக்கொள்ள தொடங்கிய காரணத்தினாலேதான் திருவள்ளுவருக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அவர் சொல்ல வேண்டியிருந்தது. ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடம் பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அவற்றை முறையாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேமா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட மாணவர் கழக மாநில செயலாளர் திரு பிரின்ஸ் NRS பெரியார். ஒரு கழகத்தோட செயலாளர் அப்படிங்கிற முறையில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாய மக்கள் மேம்பாட்டுக்காக செய்த பணிகள், அவருடைய கொள்கைகள் அப்படின் போது எப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் இருந்தது, தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளோ தூரம் அதை நடைமுறைப்படுத்தினார்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திராவிட கழகம் மாணவரணியோட மாநில செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கழகம் அமைப்பு இது செயல்படுது, அதில் வந்து இளைஞர்கள் எவ்வளோ தூரம் ஈடுபட்டிருக்காங்க, அதுவும் பெரியாரோட கொள்கைகளை இன்னைக்கு வரைக்கும் இளைய சமுதாயத்தினர் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிற பணியை ஒரு அமைப்பு சார்ந்து எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அவருடைய கொள்கைகள் இன்றைய காலகட்டத்துக்கும் ஏன் இவ்வளவு தூரம் தேவையா இருக்கு? ஒரு காலகட்டத்தில் இதோட பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் முழுமையான ஒரு மேம்பாடு கிடைக்காத ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு நிலையில தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய காலத்துல பெண்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காகவும் எவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்காரு, கொள்கையில எவ்வளவு தூரம் பிடிப்பா இருந்திருக்காங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கொள்கை மேலே எவ்வளவு தூரம் ஈடுபாடோடு இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் அந்த விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சு இப்படின்னு நிறைய பேசணும். முதல்ல நம்ம பேச வேண்டியது என்னன்னா, தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு எப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அதுல அந்த காலகட்டத்தில் அது எவ்வளவு தூரம் ஒரு பிடிப்பா இருந்தது, ஒரு இளைஞர்கள் மத்தியில் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு, பல தலைவர்கள் அவரோட கொள்கைப்படி உருவாயிருக்காங்க. அந்த தீவிரம் தான் நமக்கு இன்னைக்கு தெரியணும். அவரோட கொள்கைகளை பத்தி சொல்லுங்க. தந்தை பெரியாருடைய கொள்கைகள் அப்படிங்கிறது வந்து அடிப்படை அதில் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் தான். அந்த மனிதநேயத்தின் மீது அதை உருவாக்குவதற்கு, அதை மீட்டமைப்பதற்கான பணிகள் தான் அவருடைய மற்ற செயல் திட்டங்கள் எல்லாமே. அது நம்ம பகுத்தறிவு, சுயமரியாதை, பெண்ணுரிமை, இடஒதுக்கீடு, சமூக நீதி, சமத்துவம்னு எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அதனுடைய அடிப்படை என்பது மனிதநேயம் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அந்த வகையில் பெரியாருடைய சிந்தனைகள் வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமோ இந்தியாவிற்கு மட்டுமோ உரியதான விஷயம் நம்ம சொல்லிட முடியாது. அது உலக அளவிற்கு பொதுவான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் வந்து தன்னை எந்தவித பற்றும் இல்லாதவராகவே அறிவித்து கொண்டவர். எனக்கு வந்து மொழிப்பற்று கிடையாது, தேசப்பற்று கிடையாது, இனப்பற்று கிடையாது, எனக்கு இருக்கிறது மனித வளர்ச்சி பற்று ஒன்றுதான், கொள்கை பற்று கூட எனக்கு கிடையாது, எனக்கு இருக்கிறது மனித வளர்ச்சி பற்று ஒன்றுதான் என்று ரொம்ப தெளிவாக சொன்னவர். ஏன்னா இன்னும் தன்னை பற்றி சொல்லுகிற போது அவர் சொல்ல அந்த அறிமுகம் ரொம்ப முக்கியமானது. ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் அப்படின்னு அதுக்கு பிறகு நிறைய சொல்லுது. இதுதான் அவருடைய அடிப்படையான செய்தி. மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மாற்றணும். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அதிலேயே விடை இருக்கு. நம்முடைய சுயமரியாதை, நம்முடைய இனமானம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் ஜாதியின் பெயரால் மிக கடுமையாக வர்ணாசிரமத்தின் பெயரால் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்டிருந்த சூழலில் பெண்கள் அதனினும் கீழாக இருந்த அந்த காலகட்டத்தில்
தந்தை பெரியாருடைய பங்களிப்பு, அவருடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னான தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, தமிழ்நாட்டினுடைய சூழலை இன்றைக்கு இருக்கிற சூழலோடு பொருத்தி பார்த்தால் இந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த 100 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய, அதாவது நிலாவில் கால் வைத்தது பிறகு ஆம்ஸ்ட்ராங் ஒன்று சொன்னார், இது வந்து ஒரு காலடி தடை மட்டுமல்ல, இட்ஸ் எ ஜெயிண்ட் லீப் அப்படின்னு சொன்னார், ஒரு பெரிய பாய்ச்சல் அப்படின்னார். அந்த பாய்ச்சலை தமிழகம் இந்த 100 ஆண்டு காலத்தில் கண்டிருக்கிறது. அது திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீதி கட்சி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், ஆசிரியர் வீரமணி என்று இந்த பாய்ச்சல் இன்றைக்கு 4ஆம் தலைமுறையினுடைய தலைவராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இந்த பாய்ச்சல் மிக நீளமானது. தொடர்ச்சியான பயணம், தொடர்ச்சியான போராட்டம், அதற்கான மக்களை தயாரித்தல். நீங்கள் உலகத்தில் எவ்வளவோ புரட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன, அதில் ரத்தம் சிந்தாத ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பது திராவிட இயக்கம் சாதித்த அந்த புரட்சி தான். மற்ற உலக புரட்சியாளர்களாம் கருதுகிற அத்தனை தலைவர்களும் ஏதோ விதத்தில் போர் புரிந்தவர்களாக, அதனுடைய தலைமையை மாற்றியவர்களாக, அதற்கான போர்களை நடத்தியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கம் முழுக்க முழுக்க மக்களின் மனங்களில் இந்த புரட்சியை நடத்தியது. அதனால இது ஒரு 2 முக்கியமான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக தந்தை பெரியார் தன்னுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்தி கொண்டே வந்தார். ஒன்று பிரச்சாரம், மற்றொன்று போராட்டம். நீங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு மக்களை தயாரிக்க வேண்டும், மக்களை தயாரிக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் கருத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதை இன்றைக்கு வரைக்கும் இந்த இயக்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த இயக்கத்தினுடைய வெற்றி என்பது, தந்தை பெரியாருடைய வெற்றி என்பது மக்களை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களை புரிய வைத்து அவர்களை இயக்கப்படுத்தியது, அவர்களை அரசியல்படுத்தியது அப்படிங்கிறதா. அந்த வகையில் இந்த கொள்கைகளான நம்ம சொன்ன பகுத்தறிவிலிருந்து சுயமரியாதை ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கான பணிகளை, பாதைகளை மிக தெளிவாக அவர் வரையறுத்தார். இது போய் மக்கள்கிட்ட சேரணும்னா நான் என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், பெரிய புத்தகங்களை, ஆய்வேடுகளை அறிஞர்கள் மத்தியில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அங்கேயும் பேசியிருக்கிறார். படிக்காத தலைவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த இயக்கத்தை பல நேரங்களில் பார்க்கிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்காதவர்களுக்கான இயக்கம், படிக்காதவர்களுக்கான இயக்கம் தான், பாமரர்களுக்கான இயக்கம் தான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் தான். நம்ம தலைவர்கள் சிலரை முன்வைச்சு படிக்காதவர்கள் என்று கூட அடையாளப்படுத்துவார்கள். நான் போட்டுக்கிற தந்தை பெரியார் கல்லூரி காணாத கிழவர், அண்ணா குறிப்பிட்டதை போல கல்லூரி காணாத கிழவர். தலைவர் கலைஞர் அவர்கள் அவரும் பள்ளி படிப்போடு இருந்தவர். ஆனால் ஒரு பெரிய தலைமுறையை கல்வி கற்றவர்களாக உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கம். நீங்கள் நடுவில் அவங்க எதை வசதியாக வந்து தாண்டி சென்றாங்கன்னா, அறிஞர் அண்ணாவை, பேராசிரியர் பெருந்தகையை, இன்னும் நாவலர் நெடுஞ்செழியனை, அவரை ஒட்டி ஏராளமான தலைவர்களை அவர்கள் அப்படியே மறைத்து விட்டு தாண்டி சென்று விடுவார்கள். ஆனால் இந்த இயக்கம் படித்தவர்களை கொண்டு வந்த இயக்கம், படித்தவர்களாக்கிய இயக்கம், இன்னும் ஏராளமானோர் படிக்க வேண்டும் என்று போராடிய இயக்கம். இன்றைக்கு திராவிட மாணவர் கழகம் இன்றைக்கும் இருக்கிறது, அல்லது அது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியது இருக்கிறது, போராட வேண்டியது இருக்கிறது என்றால் படிப்புக்கான போராட்டம் இன்றைக்கு வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த விஷயத்துக்காக நீதி கட்சி தொடங்கப்பட்டதோ, எந்த போராட்ட குரலை தந்தை பெரியார் எழுப்பினாரோ, இன்றைக்கு வரைக்கும் அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே தந்தை பெரியார் தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு தேவைப்படுகிறார் என்பதை நாம் நடப்பில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆட்சியாளர்கள் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள், பெரியாரை அவர்கள் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார்கள். கண்டிப்பா அதான் கேட்டேன். அன்றைய காலகட்டத்தில் தாண்டி இன்றைக்கும் அது அவசியம் சொல்ற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. என்னன்னா அடிப்படையில கல்வி பாதிக்கப்படக்கூடிய பல விஷயங்கள் இந்த ஆட்சி காலத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ பெரியாருடைய கொள்கைகள் இதெல்லாம் நம்ம பேசும்போது அவரை பற்றின விமர்சனங்கள், அதுவும் எதிர்மறையான விமர்சனங்களும் ரொம்ப அதிகமாக காணப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கண்டிப்பா. தந்தை பெரியாருடைய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், அவர் மறைந்து 45 ஆண்டுகள் ஆன இன்றைக்கு நிலை வரைக்கும் பெரியார் மீதான விமர்சனங்கள் மிக கடுமையாக வைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த விமர்சனங்கள் நேர்மையானவையா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் எந்த ஏன்னா பெரியார் வந்து விமர்சனத்திற்கு ஆட்படாதவற்றையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கியவர். நீங்கள் மொழியை யாரும் விமர்சனப்படுத்தினதில்லை. பெரியார் மிக கடுமையாக செய்தார். உன்னுடைய மொழியில் என்ன இருக்கிறது, என்ன இருக்க வேண்டும் என்கிற நோக்கோடு அந்த கேள்வியை வைத்தார். மதத்தின் மீது, ஜாதியின் மீது, இந்த தேச பற்றின் மீது, இந்த தேசத்தின் மீது, எல்லாவற்றையும் தாண்டி கடவுளின் மீது, யாராலும் கேள்விக்கு உட்படுத்தப்பட முடியாதவற்றையெல்லாம் குறித்து கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார். எனவே எந்த கேள்வியையும்
எதிர்கொள்ள தயங்கியது இல்லை இந்த இயக்கம். இன்னும் சொல்லணும்னா, தான் பேசுகிற மேடையில் தான் பேசுகிற பேச்சை ஒட்டியோ அல்லது அதை சார்ந்து தன்னுடைய கொள்கைகளை ஒட்டியோ கேள்வியை கேளுங்கள் என்று ஊக்கப்படுத்திய தலைவர் தந்தை பெரியார். அவர் இருக்கிற மேடையில் அத்தனை கேள்விகளை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அந்த கேள்விகளில் சரியான கேள்விகள் உண்டு, விளக்கம் கோருவதற்கான கேள்விகள் உண்டு, விமர்சனத்திற்கான கேள்விகள் உண்டு, விவாதத்தை எழுப்பிய கேள்விகள் உண்டு, வியாக்கியானம் செய்த கேள்விகள் உண்டு, மோசமான அவச்சொல்களை வசைச்சொல்களை சொன்ன கேள்விகள் உட்பட உண்டு. அத்தனையும் பெரியார் எதிர்கொண்டார். நீங்கள் எதுக்குமே கோவப்பட்டு இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்காரர் கேட்டால் உடனே அவருக்கு 2 அடியை போடுங்கன்னு சொல்கிற இயக்கம் அல்ல இது. கேள்வி கேட்டால் அதற்கான உரிய விளக்கங்களை தருகிற இயக்கம். எனவே அந்த விமர்சனம், தந்தை பெரியார் சமத்துவத்தை போற்றினார், நாட்டில் சமதர்மம் வர வேண்டும் என்றார், பொது உடைமை வர வேண்டும் என்றார். உங்களுடைய மனைவியை பொது உடைமை ஆக்குவீர்களா என்று கேட்டார்கள். அதே மேடையில் அப்படியே சொன்னார், நாகம்மையாரே பொது உடைமை ஆக்குவியா அப்படின்னு இந்த கேள்வி. இந்த கேள்விக்கு ஆக்குவேன் என்று சொன்னால் அதுவும் தவறு, ஆக்க மாட்டேன் என்று சொன்னால் அதுவும் தவறு. எப்படி தவறு என்றால், அது பெரியார் சொல்கிறார், இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னாலும் அது சரியானதில்லை, ஏன்னா அதை பற்றி முடிவெடுக்க வேண்டியவங்க நாகம்மையார். நீங்கள் அதில் 2 செய்தி, ஒன்று பெண்ணுரிமையை அவர் அங்கேயே போட்டுக்கிறார். அது ஏன்னா கேள்வி அவரை பற்றியது, நான் முடிவெடுக்க வேண்டியவன் அல்ல, அவங்க முடிவெடுக்கணும், அவங்க வசதி உன் சாமர்த்தியம். அது ரொம்ப கொச்சையாக அவர் சொல்லுகிற பதில். இந்த பதிலை கேள்வி கேட்டவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். நீங்கள் இப்படி 1-2 அல்ல, பெரியாரை எதிர்ப்பதற்காக திரண்டிருந்த மக்கள் மத்தியில், ஊர் எல்லையில் பெரியாரை எதிர்ப்பதற்காக மக்கள் திரண்டிருக்கிறார்கள். நம்ம படித்த செய்தி. அந்த கிராமம் வெளியில் வந்து நிற்கிது. எதுக்காக வெளியில் வந்து நிற்கிது? ஈவராமசாமி நாயக்கன் ஒருத்தர் வர்றாரு, அவரை எதுக்கிறதுக்காக நிற்கிறோம். சரி, வந்த பெரியார் வாசல்ல நின்று அவர்கிட்ட அந்த ஊர் எல்லையில் நின்று, சரி நான் உங்களை மீறி நான் பேச மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் என்னை வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க, ஆனால் நான் ஏன் வந்திருக்கேங்கிற செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் என்று சொல்லி 3 மணி நேரம் அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்கிறார். அதே இடத்துல, பொதுக்கூட்ட மேடை இல்லை, எந்த மக்கள் எதிர்ப்பதற்காக வந்தார்களோ அதே இடத்துல நின்று அங்கே பேசுகிறார். அதே மக்கள் அந்த 3 மணி நேரத்திற்கு பிறகு ஊர்வலமாக தந்தை பெரியாரை தாங்கள் ஊருக்குள்ளே அழைத்து செல்கிறார்கள். அங்கேயும் போய் பேசிவிட்டு தந்தை பெரியார் திரும்புகிறார். அப்போ அந்த அளவிற்கு இந்த எதிர்ப்பை தொடக்கம் முதலே கண்ட இயக்கம். ஏன்னா இது மேம்போக்கான விஷயங்களை சொல்லவில்லை, மக்களுக்கு இனிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லலை. மக்கள் நம்பிக்கொண்டிருப்பவற்றை, எதற்கு பழக்கப்பட்டிருக்கிறார்களோ அதனை. ஏன்னா இங்கே அடிமைத்தனமும் பழக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் எந்த உலகத்தின் எந்த நாட்டிலையும் அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடுகிற தலைவர்களை அந்த மக்களே காட்டி கொடுத்த வரலாறு நிறைய உண்டு. சேக்வாரா வரலாறு உட்பட, தமிழ்நாட்டில் வாட்டாக்குடி இரணியன் உட்பட பல செய்திகளை நம்மால் இப்படி பார்க்க முடியும். ஏன்னா அதை மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த போராட்டம் யாருக்கானது? ஒரு போராட்டம் நடக்கிறது போது அந்த போராட்டத்தினால் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம தவழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளை எழுந்து நடக்க முயற்சிக்கிற போது கீழே விழும், அடிபடும். இந்த மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும், எல்லாரும் உணர்ந்து கொள்ளலாம் சொல்ல முடியாது. அப்போ எப்படி இந்த போராட்டத்துக்கு மக்களை தயார்படுத்த வேண்டியது இருக்கு இல்லையா? இந்த தயார்படுத்துகிற வேலையை அவர் செய்கிற போது எதிர்ப்பு மிக கடுமையாக வருகிறது. அவர் ஜாதி சமூகமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டை மாற்றணும்னு நினைக்கிறார். அதுக்கு தடையாக என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் உடைத்தெறிகிறார். அப்போ உடைத்தெறிகிற போது அது கடவுள் வரைக்கும் போய் நிற்கிது, அதையும் உடைத்தெறிய முற்படுகிறார். அதுக்கான பிரச்சாரத்தை செய்கிறார். கண்டிப்பாக கோபம் வரும். நீங்கள் அது வரைக்கும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக கோபம் வரும். எனவே அந்த கேள்வி வரும் என்பதையும் விமர்சனம் வரும் என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடக்குது. நீங்கள் இந்த பிறந்தநாளுக்கு ஹாப்பி பர்த்டே பெரியார் 140 HBD 140ங்கிற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுது. இந்திய அளவில் இந்தியாவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பெரியாருக்கு வாழ்த்து செய்தியை வழங்குகிறார்கள். அது பெரியாருக்கான வாழ்த்தல்ல, பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து சொல்லுவோம். கர்நாடக முதல்வர்லேருந்து காங்கிரஸ் தலைவர்லேருந்து ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்த்து செய்தியை கொடுக்குறாங்க. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவினுடைய வடபுல தலைவர்களால் வாழ்ந்த காலத்தில் ஏற்கப்படாத ஒரு தலைவர், வடநாட்டை மிக கடுமையாக விமர்சித்த ஒரு தலைவர், இந்தியாவினுடைய விடுதலையை துக்க நாள் என்று ஒரு அறிவித்த தலைவர், அவருக்கு இவ்வளவு வரவேற்பு. ஏனென்றால் பெரியாருடைய தேவை இன்றைக்கு இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலும் மேற்கு வங்கத்திலும்
பீகாரிலும் இருக்கக்கூடிய தலைவர்கள், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த மண்ணில் பெரியார் பிறக்கவில்லையே என்கிற வருத்தத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ இந்த சமூக ஏன்னா அதுக்கான காரணம் பெரியாருடைய சிந்தனைகள், அதை செயல்படுத்துவதற்கான இயக்கம், அதற்கான கட்டமைப்பு, இப்படி ஒரு விரிந்த தளத்தை, ஒரு புதிய வரலாற்றை இந்த நாட்டிற்கு இதுதான் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்தியாவில் எங்கும் இல்லாத சமூக நீதி புரட்சியை தமிழகம் சந்தித்திருக்கிறது. இப்போ என்னன்னா பெரியாருடைய கொள்கைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சமத்துவம், ஜாதி ரீதியாக ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட ஒரு மேம்பாடு, பெண்கள் நலன்னு பல விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாம் மனசுல எடுத்துக்கிட்ட தலைவர்கள் அடுத்தடுத்து வந்தது காரணமாக தான் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதெல்லாம் அவங்களுடைய கொள்கை அப்படின்றத ஒரு பிடிமானத்தோடு எடுத்ததன் விளைவு தான் இன்னைக்கு சொல்ற மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகம் இந்த 70 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு நிலையை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்துல ஒவ்வொரு முறையிலையும் பெரியார் அவர்கள் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை நடைமுறைப்படுத்த எவ்வளவு தூரம் சாத்தியம் இருக்கோ அதை செயல்படுத்தி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இதுதான் மற்ற நாடுகளோட மற்ற ஸ்டேட்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நிறைவடைஞ்சிருக்கோம், இன்னும் பெரியார் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கும் காரணம் சொல்லலாம். தந்தை பெரியாருடைய காலத்திலிருந்து அவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய திட்டங்களை முன்வைத்தார். என்ன செய்யணும் அரசுகள் என்பதை அறிவித்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீதி கட்சி இருக்கிற போது பெரியாருடைய கொள்கையை எவ்வளவு ஏற்க முடியுமோ அதனுடைய செயல்பாடுகளை செய்து மிகப்பெரிய அளவுக்கு செய்து. ஏன்னா அது அது கரடுமுரடாக இருந்த பாதையை செப்பனிட்ட இயக்கம் செய்தது. அதற்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ராஜாஜி தலைமையில் ஆட்சிக்கு வருது. அது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை இந்த தமிழர்களுக்காக வெட்டி வைக்க தயாராக இருக்கு. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருது, இந்தி திணிப்பை ஏற்படுத்துது, அதற்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிறது. மீண்டும் அதற்கு பிறகு விடுதலை அடைந்ததற்கு பிறகு 1947 போது இங்கே பிரதமராக, அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருக்கிற, தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சராக இருக்கிற ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய ஆட்சி காலத்தில் பெரியாருடைய கொள்கைகள் எவ்வளவு நடைமுறைப்படுத்த முடியுமோ செய்யப்படுகிறது. பிறகு மீண்டும் ராஜாஜி, அதற்கு பிறகு காமராஜர் காலத்தில் இன்னும் வேகமாக ஒரு பெரிய எழுச்சி தொடங்குகிறது. காமராஜர் காலத்தில் செய்ததை போல அவர் ஒரு அடிப்படையை அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனேயே அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த ஆட்சி தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்பதை மிக தெளிவாக அவருங்க வைக்கிறார். அப்போ 67 தொடங்கிய அந்த ஆட்சி அண்ணாவுடைய காலகட்டம் வரலாற்றில் நேர்ந்த ஒரு மிகப்பெரிய விபத்து, நமக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு. 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக அண்ணாவுடைய மறைவு ஏற்பட்டு விடுகிறது. எனவே அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான இந்த இயக்கம், இந்த ஆட்சி எப்படி பயணிக்க வேண்டும் என்கிற பாதையை அவர் அங்கே தொடங்கி வைக்கிறார். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்திய அளவில் இன்றைக்கும் எந்த மாநிலத்திலும் கிடையாது இந்த 7A என்கிற பிரிவு. இந்து திருமண சட்டத்திற்குள்ளாக ஒரு பிரிவு. அதே போல தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுகிற அந்த பாணி இருமொழி கொள்கை என்கிறது. இப்போ இந்த அடித்தளத்தின் மீது ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு, அண்ணா விட்டு சென்ற ஆட்சியை திறம்பட நடத்த வேண்டிய பொறுப்பு, எதற்காக இந்த ஆட்சியும் கட்சியும் ஏற்பட்டதோ அந்த இலக்கை நோக்கி அடைய வேண்டிய பொறுப்பு அத்தனையும் தலைவர் கலைஞர் மேல் நிற்கிறது. தந்தை பெரியார் 1969 அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் தலைவர் கலைஞர் திமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். தலைமை பொறுப்பை மட்டுமல்ல, முதலமைச்சராகவும் அவர்தான் இருக்க வேண்டும். இயக்கத்தையும் ஆட்சியையும் ஒருவரே நடத்த வேண்டும் என்று தந்தை பெரியார் மிக தீவிரமாக கலைஞரை ஆதரிக்கிறார். அந்த நம்பிக்கையை தன்னிடம் பயின்ற ஒரு மாணவர் மீது தந்தை பெரியார் வைத்திருக்கிறார். அதுதான் கலைஞருக்குள்ள சிறப்பு. ஈரோட்டு குருகுலத்தில் பயின்றவன் என்று தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார். அப்படி குடியரசு அலுவலகத்தில் பயின்ற அந்த மாணவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால் பெரியாருடைய காலத்திலேயே அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி காட்டியவர் கலைஞர். 69 தந்தை பெரியார் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று நான் கோயில் நுழைவு போராட்டத்தை அறிவிப்பேன் என்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஆட்சி இருக்கிற காரணத்தில் நீங்கள் போராட்டத்திற்கு செல்வதா அவசியமில்லை, நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்யக்கூடிய சட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அதற்கென்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக சட்டத்தை கலைஞர் நிறைவேற்றுகிறார். அப்போ அது போடும்போதே ஐயா சொல்றாரு, இது நீதிமன்றம் குறுக்கிடுவதற்கான வாய்ப்பு இருக்கும், ஜாக்கிரதையாக போடுங்க. நீதிமன்றம் குறுக்கிட்டது, மீண்டும் பிரச்சனை வந்தது. அதற்கான போராட்டம் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் வரலாறு. 69 தொடங்கி ஐயா காலத்தில் நெஞ்சில் முள்ளோடு புதைத்து விட்டோம்,
என்று தலைவர் கலைஞர் வருத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வாக அனைத்து ஜன ரசிகர் இருந்து அதற்கு பிறகு 89 ஆட்சி 96 ஆட்சி படிப்படியாக அந்த முயற்சிகளை மேற்கொண்டு 2006 முதல் முறையாக அமைச்சரவை கூட்டம் 2006 ஆட்சிக்கு பிறகு முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே முதல் தீர்மானமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கு சட்டத்தை போட்டு பயிற்சி பள்ளியை உருவாக்கி எல்லாம் செஞ்சிட்டார். மீண்டும் ஆட்சி இழப்பு. ஆனால் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, தலைவர் கலைஞருக்கான பெரிய வாய்ப்பு. தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் என்று எதை அவர் வர்ணித்தாரோ, தலைவர் கலைஞர் மறைவதற்கு உள்ளாக அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த நேரத்தில் அந்த முள் பிடுங்கப்பட்டு விட்டது என்கிற செய்தி அவருக்கு வந்து சேர்ந்தது. அது அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னும் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் நீங்கள் படிப்படியாக அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தமிழ் புத்தாண்டு சித்திரை அல்ல தை முதல் நாள் என்பதை 1971 ஆணையிட்டு விடுகிறார். அப்போ ரெண்டும் இருக்குது. இது ரெண்டும் ஒரு மாதிரி பேரலாக நடந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டுக்கான ஆணையை பிறப்பிக்கிறார். இந்த காலப்போக்கில் மீண்டும் 2006 ஆட்சி காலத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 1989 மிக முக்கியமான ஒரு காலகட்டம். பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கியது. நீங்கள் அதை சாதிப்பதற்கு இந்தியாவிற்கு அதற்கு பிறகு 17 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 1929 தந்தை பெரியார் எதை செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானமாக போட்டாரோ 60 ஆண்டுகள் கழித்து அதை 89 தலைவர் கலைஞர் நடைமுறைப்படுத்தி காட்டினார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த வாய்ப்புக்காகத்தான் இதை செய்ய முடியவில்லை என்கிற வருத்தத்தினால்தான், கோபத்தினால்தான் அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை திறந்து விட்டு வெளியேறுகிறார் மத்திய அரசிலிருந்து. அதை செய்து காட்டி ஐயாவின் அண்ணல் அம்பேத்கரின் சிந்தனையை அவர் நிறைவேற்றி காட்டியவராக இருக்கிறார். இன்றைக்கு பெரியார் நினைவு சமத்துவ விவரங்கள் குறித்த ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னால் அதில் இருக்கிற தந்தை பெரியார் சிலையை பராமரிப்பதற்கு கூட இந்த அரசு தயாராக இல்லை. எந்த நோக்கத்திற்காக சமத்துவ விவரங்கள் அமைக்கப்பட்டனவோ அதை முழுமையாக செயல்படுத்த விடாமல் தடுப்பதற்கான வேலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சமத்துவபுரம் என்கிற திட்டம் இருக்கிறது. நீங்கள் எந்த கிராமங்களுக்குள் ஊரும் சேரியும் இருக்கிறதோ அந்த கிராமங்களை ஒட்டியே தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களவர்களை, உயர்ஜாதி என்று தங்களை கருதி கொண்டிருப்பவர்களை ஒரே குடியிருப்பில் அமர்த்தி அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி ஒரு சமத்துவபுரத்தை மாதிரி ஊராக மாற்றி காட்டியவர் கலைஞர். நீங்கள் அதை தமிழ்நாடு முழுக்க அவர் உருவாக்கி இந்த பார்வை பெரியாரிடமிருந்து எடுத்துக்கொண்டது. இந்த இயக்கம் எதற்கானது என்பதை ஒவ்வொரு நொடியிலும் அவர் நிறுவிக்கொண்டே வருகிறார். இது மக்கள் நல பணிகளை ஏராளமாக செய்த இயக்கம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய இயக்கம். அந்த வளர்ச்சி பணிகளுக்கு மத்தியில் உண்மையில் எது வளர்ச்சி? இந்த மக்களினுடைய வாழ்நிலையில், மனநிலையில், சமூக நீதியில் உருவாக்குவதுதான் வளர்ச்சி. அதற்காகத்தான் இந்த இயக்கம் என்பதை ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் செஞ்சுட்டே 69, 71, 89, மீண்டும் 96, 2006 இந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தால் இதை விட ஒரு நீங்கள் இதை மாடலாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு நீங்கள் படிக்கட்டில் ஏறும்போதே அடுத்த படிக்கட்டுக்கு தானாக கால்கள் போய் சேரும். இந்த படிக்கட்டுகளின் மீது கால் வைத்தாலே அடுத்த இலக்கு நம்மால் எட்டப்படக்கூடியதாக இருக்கும். அதை எட்டுவதற்கான வாய்ப்பையும் அவரே உருவாக்கி தந்துவிட்டு போயிருக்கிறார். அதுதான் அவருடைய வெற்றி. கண்டிப்பா சார். இப்போ இன்றைய சூழல்ல இப்போ பல தலைவர்கள் பெரியார் வழியில இந்த 70 ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள், மனிதம், சமத்துவம் இதெல்லாம் செயல்பாட்டில் இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக செய்த பணிகள் நம்ம நிறைய பேசிட்டு இருந்திருக்கோம். இன்றைய சூழல்ல, இன்றைய அரசியல் சூழல்ல மக்கள் நலம் அப்படின்றதே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில பல விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம். இன்னும் குறிப்பா மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கல்விக்காக எவ்வளவு தூரம் போராடினாங்களோ அது கிடைக்காத ஒரு நிலை, எல்லோருக்கும் சமத்துவமான ஒரு கல்வியே ஒரு கேள்விக்குறியாகுமோன்ற ஒரு சூழலை எதிர்நோக்கி போகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைய அரசியல் சூழல்ல பெரியாரோட கொள்கைகள் எவ்வளவு தூரம் இன்னைக்கு தேவையா இருக்கு? இளைஞர்கள் மத்தியில் அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கங்களை நோக்கி, தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை நோக்கி ஏராளமான இளைஞர்கள் வரத் தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த இயக்கம் தொடங்குகிற போது அந்த தலைவர்களை பார்த்து வேணால் அன்றைக்கு பார்க்கிற போது ஒரு வெண்தாடியோடு ஒரு கிழவர் இருக்கிறார், ஒருவேளை இது பெரியவர்களுக்கான இயக்கமா என்று கருதினால் 15 வயதான அன்றைய இளைஞர் கருணாநிதி இந்த இயக்கத்தில் நிற்கிறார். 30 வயது கூட நிரம்பாத
CN அண்ணாதுரை இந்த இயக்கத்தில் வந்து நிற்கிறார். அந்த இயக்கம் முழுக்க முழுக்க எப்போதுமே இளைஞர்களால் நிரம்பிய இயக்கம். தலைவர்களுடைய முதிர்ந்த சிந்தனை, அது முதிய சிந்தனை இல்லை, முதிர்ந்த சிந்தனை, இளைஞர்களுடைய எழுச்சி, இது ரெண்டும் தான் இந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவிற்கு வீச்சோடு எடுத்து சென்றது. பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் 40 வயதுகளை எட்டுகிற போது அடுத்த இளைஞர் படை இங்கே உருவாகி விடுகிறது. படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இளைஞரணி பொறுப்பில் இருந்து தலைவர் பொறுப்புக்கு தளபதி நகர்கிறார் என்றால் இளைஞர்களிலே மிகப்பெரிய எழுச்சியை, ஏராளமான இளைஞர்களை உருவாக்கக்கூடிய தளத்தை இந்த இயக்கம் கண்டிருக்கிறது. திராவிட இயக்கம் இந்த தளத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு ஏன் இந்த எழுச்சி என்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அடிக்க அடிக்கத்தான் இரும்பு உறுதியாகும் என்பதைப் போல, எவ்வளவு வேகமாக எறியப்படுகிறதோ அவ்வளவு வேகமாக பந்து திரும்ப வரும் என்பதைப் போல, இன்றைக்கு இந்த சமத்துவ நிலை, மற்ற எங்கும் காணாத ஒரு சமத்துவ நிலை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் நல்லா வாழ்ந்தாச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை பறிக்கணும்னு ஒரு சக்தியை நினைக்குதுன்னா அதுக்கு எதிராக மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும் அல்லவா? அப்படி ஒரு எழுச்சி தான் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது. இன்றைக்கு மத்தியில் இருக்கிற அரசு மிக மோசமான அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை தமிழகத்தின் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. தமிழக அரசு அது அரசாகவே இல்லை, அவர்களுக்கான அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு என்ன சொல்கிறார்களோ அதை செய்யக்கூடிய அமைப்பாக, அவர்களால் எதுவும் செய்ய முடியலை, கையற நிலையில் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. எனவே இந்த சூழலில் தங்களை காத்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் தங்களுக்கு இருக்கிறது என்பதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாணவர்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி இது காரணமாக தான் நடக்குது. நீங்கள் நீட் ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இந்த மண்ணில் அரங்கேறுகிறது. நீட் என்பது வெறும் நீட்டாக வந்து நிற்கலை, அது வந்து ஒரு உலகமயம், தாராளமயம், தனியார் மயம், ஆதிக்கம், சமூக நீதி பறிப்பு, இத்தனையும் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மொழிக் கொள்கையினுடைய பாதிப்பு, கல்வியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுதந்திரத்தை, தன்னாட்சி பறிப்பதற்கான வாய்ப்பு, மாநில உரிமை, இது எல்லாத்துக்குமான முடிச்சு தான் நீட். நீட்டை வந்து மருத்துவ கல்விக்கான ஒரு தேர்வாக மட்டும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குது. இதை தெளிவாக புரிந்து கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது. அது நமக்கு குறைதான், நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாடாவது இருக்கிறதே என்கிற மகிழ்ச்சி தான். பிற மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னன்னா, நீங்கள் தான் அந்த குரலை தொடங்குறீங்க, உங்களிடமிருந்து நாங்கள் அந்த உணர்வை பெறுகிறோம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மேலாள் பிரதமர் VP சிங் அவர்கள் சமூக நீதிக்கான உணர்வை ஆசிரியர் வீரமணி அவர்களை உங்களிடமிருந்து நான் பெறுகிறேன், தமிழ்நாட்டிடமிருந்து பெறுகிறேன், தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை வடபுலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் என்று மேடையிலேயே குறிப்பிட்டார். ஏன்னா அங்கே இந்த வாய்ப்புகள் இல்லை, மக்கள் இயக்கமாக அது மாறவில்லை. இங்கே இருந்து அந்த உணர்வு இந்தியா முழுக்க போய் கொண்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பு அரணாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மீம்ஸில் பல நேரம் பார்க்கலாம், தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பது, இந்தியாவுடைய பிற மாநிலங்கள் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டை காக்கக்கூடிய தடியாக தந்தை பெரியாருடைய தடி எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் மீம்ஸாக இன்றைக்கு இளைஞர்கள் போடுகிறார்கள் என்றால், இந்த சிந்தனை 60 வயதுக்காரர்களுக்கு 70 வயதுக்காரர்களுக்கு கிடையாது. அவங்களால மீம்ஸ் போட முடியாது. அவங்க மீம்ஸ் போடக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய 13 வயது இளைஞர்களில் தொடங்கி 20-30களில் ஏராளமான இளைஞர்களை, கோடிக்கணக்கான இளைஞர்களை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது, இந்த சிந்தனை பெற்றிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியை விட மோசமான ஒரு ஆட்சியை தமிழ்நாடு பார்த்து விடாது. இந்த 7 ஆண்டு கால ஆட்சியை விட மோசமான ஆட்சியை தமிழ்நாடு மாநில அரசு பார்த்து விடாது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் தமிழ்நாடு எழுந்து நிற்கிறது என்றால், இத்தனை காலமும் இந்த தலைவர்கள் விதைத்த விதை சரியாக முளைத்திருக்கிறது, அவர்கள் பண்படுத்திய மண் பக்குவப்பட்டு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அதை இன்னும் வேகமாக எடுத்து செல்வோம். அதற்கான காலகட்டம், அதற்கான தலைமைகளை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் வேகமாக, ஆழமாக, சரியாக, புரிதலோடு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற கடமை தான் நமக்கு முன்னால் இருக்கிறது. கண்டிப்பாக சார். திராவிட மாணவர் கழக மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் திராவிட கழகம் அப்படிங்கிறது என்ன, இதோட ஒரு தோற்றம், எதனால் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய கட்டமைப்போடு இது உருவாகியிருக்கிறதுக்கான அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகள், அதை அவர் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதம், எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அளவில் அவருடைய பேச்சுக்கள் எவ்வளோ தூரம் இருந்துச்சு, அவருடைய கொள்கையை
கடைபிடித்த மற்ற தலைவர்கள் எவ்வளவு தூரம் அதை செயல்படுத்தினாங்க. அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தூரம் தங்களை முனைப்போட செயல்பட்டிருக்காங்க. இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு, இவ்வளவு தூரம் கட்டிக்காத்த விஷயங்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகும்போது மக்கள் ஒரு தன்னெழுச்சியா அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை வழிநடத்தி போற இடத்துல தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவரா இன்னைக்கு ஒரு அரண் போல இருந்து காத்துட்டு இருக்காரு. இந்த எல்லாம் ஒரு செயல்பாட்டுக்கு வரணும்னா மறுபடியும் பெரியார் கொள்கைகள் எல்லோருடைய மனதிலும் போய் சேர வேண்டும்னு உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி, அருமையான வாய்ப்பு. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு நாட்டில் ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா, சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா, அல்லது ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு பாசிச ஆட்சி நடக்கிறதா என்பதை எப்படி கண்டறிவது? அதற்கு மிக எளிய வழி இருக்கிறது. அதற்கு முன்பு ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு பாசிச ஆட்சி நடக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கும் உலகத்தில் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. 1933 ஆண்டு ஜெர்மனியிலே ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் ஹிட்லர். ஆனால் அங்கே நடந்தது பாசிச ஆட்சி தான். எதனை வைத்து நாம் இப்படி சொல்லுகிறோம் என்றால், ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து தான் நாம் இந்த முடிவுக்கு வருகிறோம். சட்டத்தின் ஆட்சி என்றால் அந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த அரசமைப்பு சட்டமானாலும் குற்றவியல் தண்டனை சட்டமானாலும் அந்த சட்டம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதுதான். அவர் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கலாம், அல்லது ஏழை எளிய குடிமகனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சட்டம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று பொருள். இல்லை, ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்கிறது, கட்சி சாராத ஏழை மக்களுக்கோ இன்னமும் வேறு மாதிரி இருக்கிறது என்று ஒவ்வொருவருக்கும் சட்டம் வேறு மாதிரியாக இருந்தால் அங்கே சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை. ஜனநாயகம் என்றாலும் ஜனநாயகத்தின் பெயரால் பாசிச ஆட்சி நடக்கிறது என்று அதற்கு நாம் விடை சொல்லலாம். இன்றைக்கு இந்தியாவிலே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா, அதிலும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆட்சி நடக்கிறதா என்று ஒரு பெரிய வினா எழுந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? விமானத்தில் வருகிற போது ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து ஒரு பெண் முழக்கமிடுகிறார். அந்த பெண்ணின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர் கைது செய்யப்படுகிறார். பிணையிலே தான் வெளியில் வர வேண்டியிருக்கிறது. வெளியில் வந்ததற்கு பிறகும் அந்த பெண்ணினுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் என்பது முடக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. ஒருவேளை அந்த பெண் மிக வன்முறையை தூண்டுகிற வகையில் முழக்கமிட்டிருக்குமா, அல்லது ஆபாசமான சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பாரா என்றால் அப்படி அந்த புகார் கொடுக்கப்பட்ட மனுவிலேயே இல்லை. எந்த ஒரு கட்சியின் தலைவர் அந்த பெண்ணின் மீது புகார் கொடுத்தாரோ அவரே என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாசிச ஆட்சி ஒழிக என்று அந்த பெண் முழக்கமிட்டார் என்று தான் சொல்லுகிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த வரிகளின் அடிப்படையிலேயே அங்கே எந்தவிதமான ஆபாச சொற்களும் பயன்படுத்தப்படவில்லை, வன்முறையை தூண்டுகிற சொற்களும் இடம்பெறவில்லை. பிறகு என்ன சிக்கல்? அவர் அப்படி முழக்கமிட்ட இடம் தவறானது. ஒரு விமான பயணத்தில் அப்படி செய்யக்கூடாது என்பதுதான். ஒரு இடம் தவறு என்பதற்காக அந்த பெண்ணின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார் என்றால் அடடா, எவ்வளவு பெரிய சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்கிறது என்று நாம் கருதலாம். ஆனால் அந்த நாட்டில் நாம் ஆளுகிற இந்த நாட்டினுடைய மத்திய அரசினுடைய கட்சியாக இருக்கிற அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஒருவர் நீதிமன்றத்தை மிக தரக்குறைவாக பேசுகிறார். அவர் அப்படி பேசிய காணொளி காட்சிகள் நாடு முழுவதும் பரவுகின்றன. ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. எந்த ஆபாச சொற்களும் வன்முறை சொற்களும் இழிவுபடுத்துகிற சொற்களும் இல்லாத ஒரு முழக்கத்தை எழுப்பியதற்காக ஒரு பெண் மீது இத்தனை நடவடிக்கை. ஆனால் ஒரு உயர்நீதிமன்றத்தையே சொல்லத்தகாத சொற்களால் சொல்லி உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தி
காவல்துறையை இழிவுபடுத்தி காவலர்களுக்கு நான் லஞ்சம் தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒருவர் பேசுகிறார். அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் குரல்கள் எழும்புகின்றன. கட்சிகள் அந்த முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இப்போது இங்கே நடப்பது சட்டத்தின் ஆட்சியா இல்லையா என்கிற ஒரு பெரிய வினா வருகிறது. அதே போலத்தான் விமானத்திலே முழக்கமிட்ட அந்த பெண்ணின் மீது நடவடிக்கை வருகிறது. ஆனால் ஒரு பெண் ஊடகவியலாளரை மிகவும் கொச்சையாய் இழிவாய் ஒரு நடிகர் பேசுகிறார். அவர் ஒரு நாள் கூட சிறைக்கு போகவில்லை. நீதிமன்றத்துக்கு வந்தவுடனேயே பிணை வழங்கப்பட்டு விடுகிறது. மறுபடியும் இங்கே சட்டத்தின் ஆட்சி இருக்கிறதா என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போது உயர்நீதிமன்றத்தை பற்றி அத்தனை கொச்சையாக பேசிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர், நான் அப்படி பேசவில்லை, யாரோ என் குரலில் பேசிவிட்டார்கள், அதனை எடிட் செய்து வெளியிட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார். நாம் அதையும் உண்மை என்று ஏற்றுக்கொண்டே ஒரு ஆய்வினை நிகழ்த்த வேண்டும். அவருக்கே தெரியாமல் அப்படி ஒன்று நடந்துவிட்டது என்றால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு பெரிய கட்சியின் பொறுப்பான பதவியில் இருக்கிறவர் உடனடியாக காவல்துறைக்கு ஒரு புகார் அளித்திருக்க வேண்டும். என்னுடைய பேச்சை யாரோ திரித்து இப்படி வெளியிட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு புகார் கொடுத்திருந்தால் அந்த நேர்மையை நாம் பாராட்டலாம். ஏனென்றால் அப்படி புகார் கொடுத்தால் அந்த காணொளி காட்சி புலன் விசாரணைக்கு உட்படும். ஃபாரன்சிக் லேப் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அனுப்பப்பட்டால் அங்கே இது இவர் குரல் தானா, அல்லது வேறு யாரும் இவருடைய பெயரில் அப்படி குரலை கொடுத்திருக்கிறார்களா, இந்த காணொளி காட்சி உண்மையா அல்லது செயற்கையாக தயாரிக்கப்பட்டதா என்கிற எல்லா உண்மைகளும் வந்துவிடும். யார் அவரை போலவே பேசி அப்படி ஒரு காணொளி காட்சியை பரவ விட்டாரோ அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒருவர் இருந்து கொண்டு இன்றைக்கு ஒரு பெரிய கட்சியினுடைய தேசிய செயலாளரின் பேச்சையே திரித்தும் மாற்றியும் வெளியிடுவார் என்று சொன்னால் நாளைக்கு எல்லா தலைவர்களுக்கும் இந்த ஆபத்து இருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட ஒருவரை நாம் கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே அதே மனிதர் ஒரு தவறான செய்தியை வெளியிட்டுவிட்டு கேட்டபோது அதை நான் செய்யவில்லை, என்னுடைய நிர்வாகி அட்மின் செய்துவிட்டார் என்று சொன்னார். அந்த அட்மினையும் இதுவரைக்கும் அவர் விளக்கினாரா என்று தெரியவில்லை. அந்த அட்மின் யார் என்கிற உண்மையும் இதுவரைக்கும் தெரியவில்லை. இப்போது இவருக்கு தொடர்பே இல்லாமல் யாரோ ஒருவர் இவருடைய பேச்சை மாற்றி அப்படி வெளியிடுகிறார் என்றால் அப்படிப்பட்ட ஆபத்தான மனிதரை நாம் நாட்டில் கைது செய்யாமல் வைத்திருக்கக்கூடாது. ஒன்று இவரை கைது செய்ய வேண்டும், அல்லது அப்படி மாற்றியவரை கைது செய்ய வேண்டும். இரண்டுமே இல்லாமல் எல்லாம் சுமூகமாக அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் நம் நாட்டில் ஆளுக்கு ஒரு சட்டம் போல் இருக்கிறது என்று தானே மக்கள் கருதுவார்கள். நீதிமன்றத்தை பற்றி தவறாக பேசினால் அதற்கு வழக்கு தொடுக்க வேண்டும் என்பதில்லை, நீதிமன்றமே அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர் மீது முதல் குற்றப்பத்திரிகையே பதியப்பட்டிருக்கிறது. இப்படி பேசினார் என்று அந்த காவல் நிலையத்தின் ஆய்வாளரே பதிவு செய்திருக்கிறார். இது கூட தேவையில்லை, நீதிமன்றம் தாராகவே அதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு சூமோட்டோ கேஸ் என்று பெயர், நாம் அறிவோம். தமிழகத்தினுடைய அமைச்சர்களில் ஒருவர் அப்படி நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் என்கிறார். பிறகு காவல்துறையை வைத்து இவரை தேடுகிறோம் என்று வேறு சொல்லுகிறார்கள். இவர் அன்றாடம் கூட்டங்களில் பேசி கொண்டிருக்கிறார், ஆனால் காவல்துறையில் அவர்கள் தேடுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது இது ஒரு மிகப்பெரிய நாடகமாக, மக்களை ஏமாற்றுகிற அல்லது இழிவுபடுத்துகிற நாடகமாக இருக்கிறது. நம் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அல்லது ஜனநாயகத்தின் பெயரில் ஒரு பாசிச ஆட்சி நடக்கிறதா என்கிற அந்த கேள்வி மிக வலிமையாக எழுந்திருக்கிறது. துருவி தோண்டி பார்த்தால் ஒரு பாசிச ஆட்சி தான் நடப்பதாக மக்களுக்கு தெரிகிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலைவாய்ப்புகளை பற்றியும் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ஒரு வெளிநாடுகளில் வேலைக்கு போக வேண்டும், ஐக்கிய அரபு நாடுகளில் வேலை தேட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது எந்த துறை, என்ஜினியரிங்காக இருக்கலாம். ஆனால் இந்த நாடுகளில், இந்த பகுதிகளில் இந்த நம்ம பேச போகிற ஸ்கில்ஸ், திறன்கள் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எக்கனாமிக் ஸ்லோ டவுன்,
அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காத காரணம் வந்து நிச்சயமாக அதாவது ஒரு சுணக்கம் இருப்பது அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருந்தாலும் கூட புது டெக்னாலஜி, புதிய புதிய யுத்திகள் நம்ம கற்றுக்கொள்வதன் மூலம் அங்கே நம்ம வந்து இப்போ இருக்கிறத விட்டு தாண்டி அதை தாண்டி இன்னொரு இலக்குக்கு நம்மளால் வந்து நிச்சயமாக எதாவது ட்ரை பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து குறிப்பாக இந்த நாடுகளை வச்சு மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கோம், ஐடிஐ முடிச்சிருக்கோம், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபராக வந்து போகலாம். ஆனால் அந்த மாதிரி போக விரும்பலை, நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வேலைக்கு போக விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் ஆகலாம். ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது என்ன போஸ்ட்னால் அது வந்து அங்கே வந்து ஒரு யூரோப்பியன் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து வெளிநாட்டு மோகம் நிச்சயமாக உண்டு. பல வெளிநாடு ஒரு மேற்கத்திய நாடுகள்லேருந்து அவங்க வந்து ஹெட்ஸ் இருப்பாங்க. அதாவது டிசைன் ஹெட்டு, ஆர்கிடெக்ட் அவங்களாம் வந்து அந்த நாடுகளில் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டிராஃப்டிங், ஒரு ஆட்டோகேட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிறது மூலம், இல்லை ஒரு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்கில் ஒரு டிராஃப்ட்ஸ்மேன், ஒரு டிசைனர் ஆவதன் மூலம் நிச்சயமாக வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் நிச்சயமாக அங்கே வேலைக்கு போக முடியும். சிவில் டிப்ளமாவாக இருக்கலாம், சிவில் இன்ஜினியராக இருக்கலாம். இப்போ அதையும் தாண்டி எனக்கு வந்து டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து இன்னும் அதையும் தாண்டி ஜஸ்ட் ஒரு மாடலிங் சாஃப்ட்வேர் இல்லாமல் அதை தாண்டி இன்ஜினியரிங்கில் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து ஸ்டாட் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸ்டாட் ப்ரோ சாஃப்ட்வேர் நம்ம படிக்கலாம். ஸ்டாட் ப்ரோவை தாண்டி ஆன்சிஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ அந்த சாஃப்ட்வேரை படிக்கலாம். இதெல்லாம் படிக்கிறதன் மூலம் ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஆகுது, அதுக்கு வந்து நம்ம வந்து அடித்தளம் எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இது ஏன் அங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் வந்து அங்கே அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த இப்போ துபாய் மாதிரி கண்ட்ரிலெலாம் வந்து என்னாச்சு, அது வந்து ஒரு ஆயில் மார்க்கெட்டிங் கண்ட்ரி. அங்கே வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் ஆயில் மேனுஃபேக்சரிங், ஆயில் ட்ரேடிங் அங்கே வந்து அதிகம். உலகத்துலேருந்து எல்லாரும் அங்கே வருவாங்க. எண்ணெய் வாங்கணும், கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படிங்கலாம் அங்கே வருவாங்க. ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிலாம் அங்கே வருவாங்க. அங்கே வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி அங்கே வந்து ஆயில் வந்து பரிவர்த்தனை நடக்கும். இப்போ இந்த ஆயில் க்ரைசிஸ் இருக்குது. இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, துபாய் வந்து இப்போ கன்வெர்ட்டிங் எஸ் அ டூரிசம் எக்கனாமி, ஒரு ஆயில் ட்ரேடிங் எக்கனாமிலேருந்து டூரிசம் எக்கனாமிக்கு போகுது. ஒரு டூரிசம் எக்கனாமி போகணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, உலக மக்களையெல்லாம் அங்கே வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா லேண்ட் அங்கே வந்து பிரச்சனையே இல்லை, நிலத்துக்கு எந்த விதமான பிரச்சனை. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோம், நிலம்தான் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அங்கே பாலைவனமாக இருக்கிறதுனால அந்த எல்லா நிலமுமே அந்த அரசு, அந்த ராஜாக்களே வச்சுருக்கிறதுனால அந்த நிலத்துக்கு அங்கே பஞ்சம் இல்லை. ஸோ நிலம் இருக்கிறதுனால அவங்க வந்து பில்டிங் கட்டுறது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பில்டிங் கட்டுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதீதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா நாடுகளுமே வந்து கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால எல்லா நாடுகளையும் சீ போர்ட் இருக்குது. அப்போது வெளிநாடுகள்லேருந்து பொருட்கள் வருவது போவது, அது வந்து இறக்குமதி பண்ணுவது, ஏற்றுமதி பண்ணுவது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், அங்கெல்லாம் மார்க்கெட்டிங் வேலை நடக்கும், அங்கெல்லாம் சேல்ஸ் வேலை நடக்கும், அங்கெல்லாம் எல்லா விதமான தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே வந்து நிச்சயமாக நமக்கு வாய்ப்புகள், ஒரு நேரம் கீழே போகலாம், ஒரு நேரம் மேலே வரலாம், பட் நிச்சயமாக வந்து திறனுள்ளவர்களுக்கு வாய்ப்பு அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அது ஒரு வகையில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சைடு பார்த்தோம். அது இல்லாமல் இப்போ அங்கே கட்டுற எல்லா பில்டிங்குமே, இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படிங்கிற பில்டிங்கெல்லாம் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டியாக மாறும். கொஞ்ச நாள் ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பில்டிங்கில் மெயின்டெனன்ஸ் வந்து தானே ஆகும். ப்ளம்பிங் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், அதை போய் இப்போ மாடர்னைஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த லேட்டஸ்ட் என்னெல்லாம் பில்டிங்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன டெக்னாலஜிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க, உலகம் பூரா மேற்கத்திய நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு, இப்போ சிசிடிவி வந்து முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி சிசிடிவி எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கேயே வந்து சிசிடிவி இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது தொழிலாக மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி அங்கே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னெல்லாம் இது இருக்கும், ஒரு டேட்டா செக்யூரிட்டி, பில்டிங் செக்யூரிட்டி, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபயர் சேஃப்டி, இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா பிரகாசமாக இருக்கும். ஸோ அந்த துறைகள் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள்,
அதாவது ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங், இல்லை ஹெச்விஏசி, இல்லைனா பில்டிங் மெயின்டெனன்ஸ், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஒரு ஃபேக்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்க ஃபேக்ட்ரியை நிறுத்திட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 10 நாளைக்கு ப்ரொடக்ஷன் இல்லை, 10 நாள் ஆட்களுக்கு வேலை கிடையாது, அந்த இடத்த நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்போ வந்து அதுக்கு ஒரு சரியான ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் திட்டமிடுதல் வேணும். என்னைக்கு வந்து ஷட் டவுன் பண்ண போகிறோம், என்னைக்கு மிஷின் ஆன் பண்ணணும், இதுக்கு நடுவில் என்னென்ன வேலையெல்லாம் நடக்கணும், யார் எந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டீட்டெயில்டு பிளானிங் நம்ம பண்ணணும். அதை வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மூலம் தான் பண்ண முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக இருக்கவங்க எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கலாம். இப்போ இந்த பயிற்சியில் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் இந்தியாவில் வந்து கற்றுட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அங்கே சேஞ்ச் ஆகுதுங்கிறது அங்கே இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து வேர்ல்டு இஸ் சேஞ்சிங், தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் சேஞ்சிங், இங்கே இருக்க எம்ப்ளாயர்லாம் புதுசாக எது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ கேரளா பீப்புளாக இருந்தால் ஓணமில் வந்து இங்கே இந்தியாவுக்கு வராங்க. ஓணம் டைமில் வந்து அவங்க வந்து இங்கே வந்து அந்த பயிற்சியில் எடுத்துக்கிட்டு திரும்பி அங்கே போகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் நம்ம அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1/10 ஆஃப் த காஸ்ட், அங்கே 10,000 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த பயிற்சியை வந்து இங்கே நம்ம வந்து ஒரு 1000 ரூபாயில் நம்ம கற்றுக்க முடியும். அப்போது நம்ம மாணவர்களை நீங்கள் வந்து அந்த பயிற்சியை நம்ம இப்போ கல்லூரியில் படிச்சுட்ருக்கோம், இல்லை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கோம், அந்த மாதிரி மாணவர்கள் அதை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்ம வந்து வெளிநாடுகளில் வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு, அதாவது அங்கே இருக்கவங்க வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால் அவங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் மிக அதிகமாக இருக்கும். இப்போது அந்த இடங்களில் வந்து நிறுவனங்கள் வந்து சரி ஃப்ரெஷர்ஸ் வித் டெக்னாலஜி, யங் பிளட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்குது, அதாவது என்தூசியாசம் கேன் பிரிங் பெட்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆர்வம் இருப்பவர்கள் வந்து அனுபவம் உள்ளவர்களோட அதிகமான ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அனுபவம் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறாங்க, உங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் தொழிலை கற்றுக்கிட்டு அங்கே போகிறப்ப அந்த ஏற்கனவே அங்கே வேலை செய்கிறதோட ஒரு கைடன்ஸோட நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து அந்த துறையில் செயல்பட முடியும். ரெண்டாவது வந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட் வந்து அங்கே வந்து பெருசாகிட்டு இருக்குன்னா ஒரு டூரிசம் எக்கனாமியாக இந்த நாடுகள் மாறுகிற பொழுது அங்கே வந்து உலகத்துலேருந்து வர எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், டூரிஸ்ட்டு கைடு இருக்கணும், பல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு எல்லா துறையும். ஒரு டூரிஸ்ட் வராங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு 10 நாள் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 நாளைக்கு அவங்களுக்கு வந்து வேண்டிய அனைத்து வசதிகளும் இங்கே பண்ணி கொடுக்கணும். ஸோ அதற்கான வேலைகளை வந்து அந்த அரசுகள் வந்து முழு மூச்சோடு செய்கிறாங்க. அந்த முழு மூச்சோடு செய்கிறது வந்து வேகமாகவும் முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்டை 10 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பார்க்கல, இந்த ப்ராஜெக்ட் வந்து 1 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ப்ராஜெக்டை 2 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. 2022 இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறப்போ அவங்க வந்து வேறு எதுலேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதாவது செலவை கம்மி பண்ணோம் ஒன்று அப்படின்னு அவங்க பார்க்குறதில்ல. அவங்க பார்க்குறதெல்லாம் எப்படியாவது உடனடியாக ஆட்கள் எடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் அந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கிறது மூலம் நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து அங்கே போய் ஒரு நல்ல ஒரு திறம்பட வேலை செய்ய முடியும். ஸோ நம்ம வந்து ப்ராட் பேஸ்ட், நம்ம என்ன துறை படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லாமல் அந்த துறை இன்ஜினியரிங் நம்ம படித்தது ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம என்ன வேணாலும் கட்டலாம். ஸோ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மெக்கானிக்கல் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கன்வர்ஜென்ட் அப்படி குறுகியதோடு போகாமல் கொஞ்சம் ப்ராட் பேஸ்டாக போகிறப்போ நிறுவனங்களில் வந்து வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறத விட, ஒரு துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறத விட நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் கொஞ்சம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன்களை நம்ம வந்து வளர்த்துக்கணும். உங்களுடைய கல்லூரி படிப்பறிவும் வெளியில் கற்றுக்கிற திறனும் நிச்சயமாக வந்து ஒரு ஈக்குவல் ஷேரில் இருந்தால் நிச்சயமாக வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது.